climate change உண்மையாகிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய முக்கியமான செய்தி. என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். பங்களாதேஷ், அந்த பங்களாதேஷுடைய அந்த ரயட்ஸ் சேஞ்ச் ஆஃப் ரெஜிமுக்கு அப்புறம் பங்களாதேஷில் ஃப்ளட்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து மிக முக்கியமான செய்தி. அவங்க என்ன தான் இந்தியாவில் உள்ள பார்டர்ஸில் இருக்கிற ஏரியாவை, அதாவது எஸ்பெஷலி திரிபுரா அந்த ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் எல்லாம் வந்து டேம்ஸை திறந்து தண்ணியை கொண்டு வந்துட்டான்னு சொன்னால் கூட இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபினாமினான். நம்ம யூஎஸ்லேருந்து அந்த சைடு யூஎஸ் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து ஆரம்பித்து உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து ஹெவியாக அவருடைய வேலையை காமிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த செய்தியை ஏன்பா இப்போ சொல்கிற அப்படின்னா, இந்தியாவிலையும் அதோடைய பாதிப்பு தெரிய ஆரம்பித்து விட்டது. குஜராத்தில் பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்ஸ். இப்போது நேற்றைய 2-3 தினங்களுக்கு முன்பு பார்த்தா ஆந்திராவில் ஹெவி ரெயின்ஸ், சைக்ளோன் ஃபார்ம் ஆகிடுச்சு, மான்சூன் செட் ஆகிடுச்சு, பல விதமான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து வர வேண்டிய டயத்தில் வந்தால் யாரும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மழை பெய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்துருவாங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கிற விஷயம் ப்ரீமெச்சூர் பேபி மாதிரி ப்ரீமெச்சூர் மான்சூன்ஸ். நினைக்கும் போதெல்லாம் மழை பெய்யுது. இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயும் பார்த்துருப்போம். யூடியூப்லேயும் சரி, நானும் வந்து சென்னையை பற்றிய ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் சேஞ்ச் நிஜமாகிறது. இதுதான் என்னுடைய இந்த வீடியோவின் சாரம்னு சொல்லலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுடைய அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்கள் இதயத்தை தொடும் அப்படின்றதில் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுடைய அபிமான கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்னது இந்த பங்களாதேஷ் ஃப்ளட்ஸை பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறதுனால அதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலை. நீங்களே அந்த வீடியோவை பார்க்கலாம். ஆனால் நான் இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மற்றும் ஆந்திராவில் என்ன நடக்கிறது. குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா சௌராஷ்டிரா ரீஜனில் வந்து போன வாரம் செவ்வாய்க்கிழமை பயங்கரமான மழை வந்து ரெயின் இன்டென்சிட்டி ஹெவியாக இருந்து ஃப்ளட்ஸ் அதிகரித்து இருந்தது. ஸோ அதனால் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரெஸ்கியூ ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேலில் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அந்த ஒரு கட்டாயத்திற்கு பிறகு நம்ம வந்து ஓகே, அஃப்கோர்ஸ் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு டியூட்டின்னு சொல்லலாம். ஸோ இது இல்லை முக்கியமான விஷயம். நமக்கு வந்து என்ன தான் அவங்க ரிலீஃப் ஒர்க்ஸ் கேரி பண்ணாலும் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து முதல்ல ஃப்ளட்டிங் இஸ் அ மேஜர் இஷ்யூ. ஐஎம்டி வந்து ரெயின்ஸை வந்து வரப்போகும் நாட்களில் கூட டீப் டிப்ரெஷன்னால் சௌராஷ்டிரா, கட்ச் மற்றும் நார்த் குஜராத் ஏரியாவில் வந்து ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸ் ரெயின்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் 6 இந்தியன் கார்மி காலம்ஸ்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சிருக்காங்க ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸுக்காக. துவாரகா, ஆனந்த், வதோதரா, கேதி, மார்பி, ராஜ்காட் டிஸ்ட்ரிக்ஸ் இங்கெல்லாம் வந்து ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ் ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்கிறது தான் வந்து ஒரு செய்தி. இதை தவிர 14 நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் NDRFன்னு சொல்லுவாங்க, அதையும் கொண்டு வந்திருக்கிறார்கள்.
22 SDRFன்னு சொல்லிட்டு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறார்கள். குஜராத் சீஃப் மினிஸ்டர் பூபேந்திர பட்டேல் வந்து ஒரு ஹை லெவல் மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணிட்டாரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸோட. மிகவும் கவனமாக இருங்கள், எந்த ஒரு குறையும் வைக்காமல் இம்மீடியட்டாக ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ் மற்றும் என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாமோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் கூட பூபேந்திர பட்டேலிடம் பேசிவிட்டார். ஸோ எக்ஸில் சொன்னது கூட என்ன போட்டிருக்காருன்னா, டெலிஃபோன் கான்வர்சேஷன் நான் வந்து சீஃப் மினிஸ்டரோட பேசிட்டேன், குஜராத்தை பொறுத்தவரை கைடன்ஸும் கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து அது புஜ் மாதிரி ஏரியாலாம் பயங்கர எர்த்குவேக் மேசிவ் லெவலில் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த அளவு கவனம் தேவை அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக அதை மானிட்டர் பண்ணிட்டுருக்காரு. இஸ் வரிங் அபவுட் குஜராத் ஆல்சோ அப்படின்ற மாதிரி செய்திகள் வருகின்றன. நேச்சுரல் கலாமிட்டிஸ் எஸ்பெஷலி இந்த மாதிரி ரொம்ப ப்ரெடிக்ஷன் இருக்கும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். 15 மக்கள் வந்து ஒரே நாளில் 15 நபர்கள் இறந்து விட்டார்கள். இதுதான் வந்து குஜராத்தில் இருந்து வரும் செய்திகள்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்மளுடைய கவனம் அப்படியே ஆந்திராவிற்கு திரும்புகிறது. ஆந்திராவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாகவே போன வாரம் என்ன நடந்திருக்குன்னா, ஹெவி ரெயின்ஸ் அங்கேயும் லேஷ் ஆகிருக்கு. பே ஆஃப் பெங்காலில் மான்சூன் செட் ஆகிடுச்சு, சைக்ளோன் வந்து ஹெவியாக இருக்க போகுது, ஃப்ளட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவருடைய இதெல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து இதில் இறங்கி இருக்கிறார். ஷார்ட்லி பிரதமரும் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ டெஃபினட்டாக வந்து இது வந்து நேச்சுரல் கலாமிட்டின்றதை விட அதையும் தாண்டி ஒரு கிளைமேட் சேஞ்சின் ஒரு பாதிப்பாக நாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் ஆந்திராவில் வந்துருச்சு, குஜராத்தில் வந்துருச்சு, எல்லாம் வந்து பார்டரிங் ஏரியா. ஒன்று பே ஆஃப் பெங்கால், இன்னொன்று அரேபியன் சி. கேரளாலையும் நம்ம பார்த்தோம் வயநாடு என்ன மாதிரி இருக்குன்னு. பக்கத்தில் தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது. பார்த்து இருந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ப்ரிகாஷன் நம் மனதில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு செய்திகளை நான் அடிக்கடி உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். டெஃபினட்டாக வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து ரொம்ப துச்சமாக நினச்சிடாதீங்க. ஏன்னா வந்து வச்சு செய்யும் ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு இயற்கை. டெஃபினட்டாக நம்ம வந்து ரொம்பவே அதை சோதிச்சிட்டோம். கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன்ற மாதிரி ஹெவியாக வரும் சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.